விடியல் தரும் விளையாட்டு பலம். இந்த விடியல் தரும் விளையாட்டு வளத்தின் மூலமாக பல்வேறு செய்திகளோடு உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். இந்த தினமும் உங்களுக்காக வந்திருக்கின்ற செய்திகளை பொறுத்தவரையில் முதலில் நாங்கள் ஆஸ்திரேலிய மேற்கிந்திய தீவு அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டியை பார்க்கலாம். மேற்கிந்திய தீவுகளில் நீண்ட காலமாக இந்த போராடும் குணம் இல்லை, இறுதி வரை போராடி வெற்றி பெறுகின்ற குணம் இல்லை, மற்ற அணிகளுக்கு திருப்பிக் கொடுக்கின்ற அந்த குணம் இல்லை என்று நிறைய நாள் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார். மேற்கிந்திய தீவுகளின் மிக முக்கியமான முன்னாள் பந்து வீச்சாளர்கள் ஒருவரான பிக் பேர்ட் என்று சொல்லப்படுகின்ற ஜோயல் கான் அவருக்கு நேற்றைய தினம் மேற்கிந்திய தீவுகளின் கிரிக்கெட் நேற்று கடந்த 3 நாட்களும் தங்களது பரிசை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் இங்கே சொல்லலாம். குறிப்பா மேற்கிந்திய தீவுகளின் முன்னாள் ரசிகர்கள் அத்தனை பேரும் நீண்ட காலமாக இந்த அணி இப்படி விளையாடாதா என்று சொல்லி பார்த்துக் கொண்டவர்களுக்கு லாரா போன பிறகு மேற்கிந்திய தீவுகளில் கிரிக்கெட் வாழ்கின்றது என்று நேற்றைய தினம் காட்டியிருக்கிறார்கள் போல தெரிகின்றது. மேற்கிந்திய தீவுகள் முதலாவதாக துடுப்படுத்த அணி 449 ஓட்டங்களை எடுத்தது உங்களுக்கு தெரியும். சகல விக்கெட்டுகளையும் இழக்காமல் உலகத்தின் முதல் தர டெஸ்ட் அணிகளில் ஒன்றுக்கு எதிராக டிக்ளேர் செய்து அந்த அணியை தடுமாற வைத்துக் கொண்டிருக்கின்றது என்பது இங்கே கவனிக்கக்கூடியது. 449 ஓட்டங்களை மேற்கிந்திய தீவுகள் எடுத்தது. நேற்றைய தினம் ஆஸ்திரேலியா போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் ஆஸ்திரேலியாவின் முக்கியமான விக்கெட்டுகளை பிடுங்கி இப்பொழுது ஆஸ்திரேலிய அணிக்கு சவால் கொடுத்துக் கொண்டிருக்கிறது மேற்கிந்திய தீவுகள் சொன்னால் மிக இல்லை. நேற்றைய நாளின் ஆட்ட முடிவில் 3ஆம் நாள் ஆட்ட முடிவில் ஆஸ்திரேலியா அணி 5 விக்கெட்டுகளை இழந்து 248 ஓட்டங்களை எடுத்திருக்கிறது. இதில் அதிகபட்சமாக 73 ஓட்டங்களை பெற்ற அணித்தலைவர் மைக்கேல் கிளார்க் நேற்றைய தினம் இறுதி வேளையில் ஆட்டம் இழந்தார். 42 ஓட்டங்களை எடுத்தார். டேவிட் வார்னர், ஷேன் வாட்சன் 39 ஓட்டங்களை எடுத்திருந்தார். ஆனால் ரிக்கி பாண்டிங் ஏமாற்றிவிட்டார். 4 ஓட்டங்களை மட்டுமே பெற்று நேற்றைய தினம் ஆட்டம் இழந்தார். இப்பொழுது ஆடுகளத்திற்கான மைக்கேல் ஆசிதான் ஆஸ்திரேலிய அணிக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடியவர். ஆஸ்திரேலிய அணி பலோனை தாண்டிவிட நிச்சயமாக. காரணம் இன்னும் ஒரே ஒரு ஓட்டம் தான் தேவை. ஆட்டம் இழக்காமல் 47 ஓட்டங்களை எடுத்திருக்கிறார் ஹாசி. அவரோடு அறிமுக வீரரான மேத்யூ வீட் ஆடுகளத்தில் இருக்கின்றார். அணித்தலைவர் டரன் சாமி நேற்றைய தினம் அவர்தான் நின்று மேற்கிந்திய தீவுகளுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கிறார். 33 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அவர். அதுபோல பிஷு மற்றும் ரோச் ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார்கள். பார்க்கலாம் இன்றைய தினம் ஆட்டம் எவ்வாறு எந்த பக்கம் திசை திரும்பும் என்று சொல்லி. மேற்கிந்திய தீவுகளை பொறுத்தவரையில் வெற்றி தோல்வியற்ற முடிவு கூட அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமையும். காரணம் அவர்கள் அண்மை காலமாக வெற்றிக்காக தவமுக இருந்தவர்கள். இது தவிர தோல்வியை தவிர்ப்பதில் சிக்கலை எதிர்கொண்டிருந்தவர்கள். நேற்றைய தினம் ஒரு முக்கியமான ஐபிஎல் போட்டியும் இடம்பெற்றது. ஐபிஎல் போட்டிகளில் 9வது போட்டி இறுதிப் பந்து வரை நீடித்த 9வது போட்டி என்று நேற்றைய போட்டியும் பெருமை தேடிக்கொண்டது. நேற்றைய போட்டியானது விசாகப்பட்டினத்தில் இடம்பெற்றது. குமார் சங்கக்கார டெக்கான் சார்ஜர்ஸ் அணியின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். நேற்றைய தினம் டெஸ்ட் போட்டிகள் முடிவடைந்ததை அடுத்து அவர் முதலாவது போட்டியில் கேமரூன் வைட்டன் தலைமை தாங்கி இருந்த டெக்கான் சார்ஜர்ஸுக்கு நேற்றைய தினம் தான் குமார் சங்கக்கார முதல் தடவையாக இந்த ஐபிஎல் பருவகாலத்தில் அணிக்கு தலைமை தாங்கி இருந்தார். அவர்களது 2வது போட்டியில் நேற்றைய போட்டியின் இறுதி வரை அழைத்துக் கொண்டு சென்றார் அவர் வெற்றியை நோக்கி. ஆனால் அவருக்கான பந்து வீச்சாளர்களின் ஆதரவு குறைவாக இருந்தது. இல்லாவிட்டால் அவர்களது ஓட்ட எண்ணிக்கையும் போதாமல் இருந்தது. முதலில் துடுப்படுத்தாடிய டெக்கான் சார்ஜர்ஸ் 138 ஓட்டங்களை பெற முடிந்தது. 9 விக்கெட்டுகளை இழந்து தங்களுக்கு கிடைத்த 20 ஓவர்களும் இதில் அதிகபட்சமான 41 ஓட்டங்களை எடுத்திருந்தார். ஷேக் அர்தவான் மிக பாரமாக விளையாடியிருந்தார். 4-6 ஓட்டங்கள் 2-4 ஓட்டங்களோடு 41 ஓட்டங்களை எடுத்தார். டேனியல் கிறிஸ்டியன் 39 ஓட்டங்களை எடுத்திருந்தார். 30 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காமல் எடுத்தார். கேமரூன் வைட் 2-6 ஓட்டங்களோடு. சங்கக்காரன் நேற்றைய தினம் பெரிதாக சோபிக்கவில்லை. 14 ஓட்டங்களை மட்டுமே பெற்றிருந்தார். 19 பந்துகளை சந்தித்தார். அண்மைக்கால அவரது துடுப்பாட்ட போம் மிக தடுமாற்றகரமாக இருக்கிறது என்பது அனைவரும் அறிந்தது. பந்துவீச்சை பொறுத்தவரையில் முனாப் பட்டேல் 4 ஓவரில் 20 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். மும்பை என்றாலே விக்கெட்டுகளை அள்ளி எடுக்கின்ற லசித் மாலிக் நேற்றைய தினமும் 27 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். கேரான் போலா நேற்றைய தினம் 33 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இது தவிர குறிப்பிடத்தக்க பந்துவீச்சு ஹர்பஜன் சிங் உடையது. 4 ஓவர்களில் 18 ஓட்டங்களை மாத்திரமே அவர் விட்டுக் கொடுத்திருந்தார். மும்பை இந்தியன்ஸுக்கான 139 இலக்கை நோக்கி அவர்கள் துடுப்படுத்தாடிய போது அவர்களது ஆரம்ப விக்கெட்டுகளும் இடைநடுவே விக்கெட்டுகளும் சரிந்தன. ஆனால் ஒரே ஒருவர் நின்று ஆடிக்கொண்டிருந்தார். அவர்தான் ரோஹித் சர்மா. இறுதி வேளையில் கடைசி ஓவரில் 18 ஓட்டங்கள் தேவைப்பட்ட வேளையில் கூட சளைக்காமல் ஆடி 6 ஓட்டத்தை இறுதி பந்தில் பெற்று வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஆட்டம் இழக்காமல் 73 ஓட்டங்களை எடுத்தார் ரோஹித் சர்மா. 50 பந்துகளை எதிர்கொண்டு 5-6 ஓட்டங்கள் 4 ஓட்டங்களோடு மிக அபாரமாக விளையாடி இந்த ரோஹித் சர்மாவின் இன்னிங்ஸ் உண்மையில் பாராட்டக்கூடிய விடயமாக இருந்தது. ஒரு இடத்தில் அவர் தட்டி ஆடுகின்றார் போல தெரிந்தாலும் அவர் நின்றது கடைசியில் நல்லதுக்கே என்ற மாதிரி முடிந்தது. கடைசி பந்தில் இந்த வெற்றி இலக்கை பெற்றுக் கொண்டார். உண்மையில் டேனியல் கிறிஸ்டியனின் கடைசி ஓவர் தான் போட்டியை மாற்றியது. 18 ஓட்டங்களை கொடுக்க வேண்டிய ஓவரில் அவர் 24 ஓட்டங்களை 22 ஓட்டங்களை கொடுத்திருந்தார் என்பது முக்கியமானது. அவரது பந்துவீச்சு பிரதியும் 4 ஓவர்களில் 49 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட். உண்மையில் மிகச்சிறப்பாக பந்து வீசிய டேல் ஸ்டெய்னின் பந்துவீச்சையும் அது பாதித்தது. அணியின் வெற்றியையும் பாதித்தது. பாருங்கள் டேல் ஸ்டெய்னின் பந்துவீச்சை பாருங்கள். 4 ஓவர்கள் 1 ஓட்டமற்ற ஓவர் 12 ஓட்டங்களுக்கு அவர் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். மிக அற்புதமான பந்துவீச்சாக அவரது பந்துவீச்சு இருந்தது. போட்டியின் சிறப்பாட்டக்காரராக ரோஹித் சர்மா தெரிவார். இன்றைய தினம் ஐபிஎல்லின் 2 போட்டிகள் இடம்பெறவிருக்கின்றன. இதில் மஹேல ஜவதன முதல் தடவையாக ஐபிஎல் அணி ஒன்றுக்காக விளையாட போகின்றது. அதாவது இம்முறை பருவகாலத்தில் டெல்லி டேர்டெவில்ஸ் அணிக்காக அந்த போட்டி இரவு 8 மணிக்கு இடம்பெறவிருக்கிறது. டெல்லியில் டெல்லி டேர்டெவில்ஸ் அணி சென்னை சூப்பர் கிங்ஸை சந்திக்க போகின்றது. மறுபக்கம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இன்றைய தினம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை சந்திக்க போகின்றது. டேல்ஷான் விளையாட போகின்ற இன்றைய தினம் என்று நம்பப்படுகின்றது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்காக. இந்த போட்டி பெங்களூரில் இடம்பெறவிருக்கிறது. இது பிற்பகல் 4 மணிக்கு ஆரம்பிக்க இருக்கின்றது. அதேவேளையிலே மஹேல ஜவதன இந்த இங்கிலாந்து தொடருக்கு பிறகு வழங்கிய பேட்டியின் போது சொல்லுகின்றார், தன்னை பொறுத்தவரையில் தான் அடுத்த தலைவருக்கான இடைக்கால தலைவராக இருப்பதாகவும் புதிய தலைவர் ஒருவரை இலங்கை தேடிக்கொண்டிருக்கிறது, தானும் சேர்ந்து தேடிக்கொண்டிருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். ஐபிஎலுக்கு புறப்பட முதல் அவர் வழங்கிய
வழங்கிய பேட்டியிலேயே இந்த முக்கியமான விடயத்தை குறிப்பிடுகிறார். குறிப்பாக தன்னை பொறுத்தவரையில் தான் ஒரு இடைக்கால தலைவர், இந்த பொறுப்பை அடுத்து பொருத்தமானவரிடம் கொடுப்பதற்காக தான் இடையிலே காத்திருக்கின்ற ஒருவர் தான் என்று சொல்லி அவர் இங்கே சொல்கிறார். முரளி இல்லாமல் தங்களால் சாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பது சந்தோஷம். ரங்கநாயகர் தொடர்ச்சியாக மிகச் சிறப்பாக செய்து வருவார் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் எல்லா விதமான நாடுகளிலும் அவரது திறமை வெளிப்படும் என்று தான் நம்பி இருப்பதாகவும் வகையில் தனது மனம் திறந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறார். பார்க்கலாம், இலங்கை அவர் நினைப்பதை போல நல்லதொரு தலைவரை தேடி எடுக்குமா, இதுபோல இலங்கையை தேடிக்கொண்டிருக்கின்ற எதிர்காலத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு சிறப்பான தலைவர் இலங்கை கிடைப்பாரா என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். எல்லோரையும் விட நேற்றைய தினம் உலகத்தின் செய்தி தலைப்புகள் அத்தனையும் திருடிக் கொண்ட ஒருவர் யுவராஜ் சிங் நேற்றைய தினம் தனது சத்திர சிகிச்சை முடித்து நாடு திரும்பியிருந்தார். அவர் வந்து திரும்பியவுடன் ரசிகர்களுக்கு சொன்ன விஷயம் மீண்டும் வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி தருகின்றது, தனக்காக பிரார்த்தித்த அத்தனை பேருக்கும் நன்றிகள் என்று சொல்லி நேற்றைய தினம் தான் அவர் வந்து இறங்கிய பிறகு பேட்டி ஒன்றை வழங்கியிருந்தார். ஆனால் அவர் வந்தாலும் புனே வாரியர்ஸுக்காக அவர் எந்த ஒரு போட்டியிலும் விளையாட விடமாட்டேன் என்று சொல்கிறார். புனே வாரியர்ஸ் உரிமையாளரான சுப்ராதா ரோய் அவர் சொல்கின்ற விஷயம் யுவராஜ் சிங்கின் மீது கோபத்தில் அல்ல, யுவராஜ் சிங்கின் மீது இரக்கத்தினாலும் அவர் மீது கொண்ட அன்பினாலும். அவர் சொல்கிறார், யுவராஜ் சிங்கை தாங்கள் ரொம்ப இழக்கப் போகின்றோம், இம்முறை அவரது இன்மையை தாங்கள் உணரப் போகின்றோம், ஆனாலும் அவர் விளையாடாமல் இருப்பது அவரது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது என்ற காரணத்தால் அவர் இந்த பருவகாலம் முழுக்க ஓய்வெடுக்கட்டும் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த ஐபிஎல்லில் அவர் 1.8 மில்லியன் டாலர்கள், மன்னிக்கும் 1.8 அதாவது ரூபாய்களின் அடிப்படையில் 9 கோடி ரூபாய்கள் இந்திய ரூபாய்கள் அவருக்கு வழங்கப்படும் முழுமையாக. ஆனால் அவர் எந்த ஒரு போட்டியிலும் விளையாட மாட்டார், விளையாட விட மாட்டோம் என்று சொல்லியிருக்கின்றார் சுப்ராதா ரோய். இப்படிப்பட்ட ஒரு ஐபிஎல் உரிமையாளர் கிடைப்பதற்கு யுவராஜ் சிங் கொடுத்திருக்க வேண்டும். உண்மையில் அதுபோல யுவராஜ் சிங்கின் ரசிகர்களுக்கும் உண்மையில் இது மகிழ்ச்சியான விஷயமாக இருக்கும் என்பது நிச்சயம். வீரேந்தர் சேவக் நம்பிக்கொண்டிருக்கிறார், இலங்கையின் முக்கியமான நட்சத்திரத்தையும் இங்கிலாந்தின் முக்கியமான நட்சத்திரத்தையும் இந்த டெஸ்ட் தொடர் முழுக்க இலங்கைக்கும் இங்கிலாந்துக்குமாக பிரகாசித்த பீட்டர்சன் மற்றும் மஹேல ஜாவர்தன் ஆகிய 2 பேரும் டெல்லியில் நேற்றைய தினம் முதலாவது பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த 2 பேரும் வந்த பிறகு டெல்லிக்கான வெற்றிகள் தானாக வந்து சேரும் என்று நம்பியிருக்கின்றார் வீரேந்தர் சேவக். வீரேந்தர் சேவகின் நம்பிக்கையை காப்பாற்றுவார்கள் என்று நாங்கள் நம்பியிருப்போம். கிறிஸ் கெயில் இன்றைய தினம் கொல்கத்தாவை சந்திக்க தயாராக இருக்கின்றார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், முக்கியமான சில வீரர்கள் காயம் காரணமாக விளையாடவில்லை. ஜேபி டொமினி டெக்கான் சார்ஜஸுக்காக இன்னும் விளையாடவில்லை காயம் காரணமாக. அதுபோல கிறிஸ் கெயிலும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு முதல் 2 போட்டிகளில் விளையாடவில்லை. இன்றைய தினம் கிறிஸ் கெயில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை சந்திக்க தயாராக இருப்பார் என்று சொல்லி நம்பப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். கால்பந்தாட்ட செய்திகள் சில நேற்றைய தினம் இங்கிலாந்தின் பிரீமியர் லீகின் முக்கியமான சில கால்பந்தாட்ட போட்டிகள் இடம்பெற்றன. இதில் எவர்டன் அணி சண்டர்லாண்டை 4-0 என தோற்கடித்தது. நியூகாசில் 2-0 என்று பால்டனை வெற்றி கொண்டது. ஆனால் டாட்டனம் ஹாட்ஸ்பர்ஸ் தனது சொந்த மைதானத்தில் தோற்று போனது. நேற்றைய தினம் நோவிச்சிடம் 2-1 என்று ஆஸ்டன் வில்லா ஸ்டோக் அணிகளுக்கு இடையிலான போட்டி சமநிலையில் முடிவிட்டது. செல்சி அணி தொடர்ந்தும் தடுமாறிக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் ஃபுல்லாம் அணிக்கு எதிராக 1-1 என்ற சமநிலை முடிவை பெற்றுக் கொள்ள முடிந்தது. இதன் அடிப்படையில் தொடர்ந்து மான்செஸ்டர் யுனைடெடின் ஆதிக்கம் நீடிக்கிறது. 8 புள்ளிகள் வித்தியாசத்தில் மான்செஸ்டர் யுனைடெட் முதலாம் இடம் 79 புள்ளிகளோடு. அதே அளவு போட்டிகளை விளையாடி இருக்கும் மான்செஸ்டர் சிட்டி 2ஆம் இடத்தில் 71 புள்ளிகள், ஆர்சனல் 61 புள்ளிகளோடு 3ஆம் இடம், டாட்டனம் 4ஆம் இடத்தில் இருக்கின்றது 59 புள்ளிகள், நியூகாசில் இப்பொழுது 59 புள்ளிகளை எடுத்திருக்கிறது. ஆனால் 5ஆம் இடத்தில் செல்சி இப்பொழுது 6ஆம் இடத்துக்கு பின் தள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்கள் இரவு 7:50 விளையாட்டுதல் மூலமாக